मगे सुगंधिं पुष्टिवर्धनम् ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमोदपतये नमस्ते स्तुलंबोदराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुदाय ஸ்ரீவரதமூர்த்தயே. இதுதான் ஆண்டவனோட சித்தம்னா நாம யார் அதை மாத்துறதுக்கு? சாமியை வேண்டிக்கிட்டு 2 பேரும் மனையில உட்காருங்க. உட்காருங்க. एकदंताय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. ओम श्रीं ह्रीं क्लीं क्लां क्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा स्वाहा महागणपतये तन्नमः. ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमोदपतये नमस्ते स्तुलंबोदराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा इतन्नमः. மச்சான், உங்க சம்சாரம் வராதது கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டு. அட விடுங்க மாப்பிள்ள, நான் புறப்படும் போது தெளிவா விவரத்தை சொல்லி கிளம்புன்னு சொன்னேன். அவளுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்கு. நாம சொல்றதெல்லாம் காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியோ பேசி அவளை சரி பண்ணிக்கிறேன். இந்த நல்ல நேரத்துல அவளை எதுக்கு நினைக்கிறீங்க மாப்பிள்ள? அப்படி இல்லைன்னு 1000 இருந்தாலும் அண்ணி இல்லாம இது நடக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு. லக்ஷ்மி, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி திருத்தி சரி பண்றதுன்னு யோசிக்கணும். இப்போ நாம செய்யறது அதுதான். இத புரிஞ்சுக்காம என்னைக்கோ நடந்த தப்ப இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காளே, அவளோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓ அண்ணி யாரையாவது ஒருத்தரை கரிச்சு கொட்டணும், யாரையாவது வாயில போட்டு உருட்டி எடுக்கணும். இப்ப கிடைச்சிருக்கிறது நீயும் உன் பொண்ணும் தான். விட, நான் இருக்கிற வரைக்கும் அவளை நினைச்சு கவலைப்படாதம்மா. ரொம்ப தேங்க்ஸ் பா. டேய், உன் சந்தோஷத்துக்கு மிஞ்சி வேற ஒண்ணுமே எனக்கு இல்லடா. எப்ப மாப்பிள்ள மனசு மாறி காயத்ரியை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாரோ அப்பவே என் கோபம் எல்லாம் போயிடுச்சுடா. காயத்ரி, உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நானும் ரேணுகாவும் திருவிடந்தை கோயிலுக்கு வரும்னு வேண்டியிருக்கோம். கல்யாணம் ஆகணும்னா தான் திருவிடந்தையில வேண்டிப்பாங்க. ஆயிடுச்சுன்னா வேண்டுதல நிறைவேற்றணும். நியாயமா நீ செய்ய வேண்டியது பழிச்சு போ. உனக்காக நாங்க செய்யறோம். இதுல என்னங்க இருக்கு? அந்த ஊர்னு அமெரிக்கால இருக்கு, பக்கத்துல தானே இருக்கு. கல்யாணம் முடிஞ்சோன்னா எல்லாம் சேர்ந்து போயிட்டு வருவோம். கேட்டுக்கடி, மாப்பிள்ள ரெடியா, நீ தான் இன்னும் வாயை திறக்கல. त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमेव वन्दनात्. அம்மா, இதை எடுத்துட்டு போய் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துருமா. ஓம் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லு. நமோ. शनपरिषदति दुर्गान् विश्वाक्षामक्देवो अतिदुरितात्यग्निः कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा. कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा. कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि कुडुंग तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते. मांगल्यदेवतायै तन्नमः. मांगल्यदेवताभ्यो नमो नमः. कल्याणाद्भुतकात्याय कामितार्थप्रदायिने श्रीमते वेंकटनाथाय श्रीनिवासाय मंगलम. उंग कुलदेवते मनसुல நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு திருமாங்கல்ய தரிசனம் பண்ணுங்க. ओम मांगल्यं तंतुना नेना मम जीवन हेतुना कंठे भद्नामि शुभहे त्वं जीवरधां शदं सर्वमंगल मांगल्ये. கௌரி மச்சான், நம்ம கௌரி.
எப்படி அம்மா கௌரி கௌரி அம்மா கௌரி அம்மா கௌரி கௌரி மச்சான் லட்சுமி நம்ம கௌரிய பாரு நம்ம கௌரி 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 வேணாம் என்ன மன்னிச்சிருக்கா கௌரி என்ன மன்னிச்சிருக்கா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா உன்னை புரிஞ்சுக்காம உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம எப்படிலாம் உன்னை சித்திரவதை பண்ண உன் வாழ்க்கையை நான் கெடுக்க பார்த்தேன் ஆண்டவன் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு கூலி கொடுத்துட்டாங்க அம்மா கௌரி அம்மா என்னம்மா சொல்ற இத்தனை நாள் எங்க இருந்தம்மா நீ செத்துட்டேன்னு சொல்லி உன் பணத்தை காட்டினாரு அந்த இன்ஸ்பெக்டர் ஐயோ கடவுளே செத்து என் விதிப்பா என் விதி என் தலை எழுத்து என்ன அப்படியெல்லாம் அழக்கடிக்க வச்சிருச்சு ஆனா அதெல்லாம் நடக்கலனா இன்னைக்கு நான் திறந்திருக்கவே மாட்டேன்பா என் கோபம் என் அகங்காரம் என் வெறி எல்லாம் தனிச்சு இப்ப உங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டேன்ப்பா அம்மாடி என்னம்மா நடந்துச்சு? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. டேய் குமார், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? கேளுடா என்னாச்சுன்னு. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. பாவி மாமா நானு. இந்த பாவிக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நான் உங்க கால் தூசி பெற மாட்டேன். என் தகுதிக்கு, என் இருப்புக்கு, என் யோகிதைக்கு நீங்க எனக்கு கொடுத்த இடம் ரொம்ப பெருசு. அத புரிஞ்சுக்காம உங்களை எப்படி எல்லாம் அலக்கழிச்சேன், எப்படி எல்லாம் பாடுபடுத்தின, என்னெல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கைய நாசப்படுத்தின. எனக்கு வேணும் மாமா. சிறுபடிப்பட்டு திரும்பி வந்திருக்கேன் நானு. பாருங்களேன், என் கையெல்லாம் பாருங்களேன், ஒரே ரத்த கட்டா இருக்கு. எல்லாமே எல்லாமே பெல்ட்டால வாங்கினாடி. என் திமிருக்கு கடிச்சாடி. என்னம்மா சொல்ற? அப்படி என்னதான் ஆச்சு? என்னென்னமோ ஆயிடுச்சுப்பா.
அதுக்காக தப்பிச்சு ஓடி வரல. என் வீட்டுக்கார் கால்ல விழுந்து கதறி மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் தப்பிச்சே வந்தேன். போதும்பா, என்னால நீங்க எல்லாரும் பட்ட கஷ்டம் போதும். உங்க எல்லாரையும் படுத்தினதுக்கு நான் அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் போதும். இன்னைக்கு நான் திருப்தியா போறேன்ப்பா, சந்தோஷமா சேர்த்துருவேன். அம்மா அக்கா, மாமாக்கு உனக்கும் தான் கல்யாணம்னு நம்ம அப்பா என்னைக்கோ முடிவு பண்ணிருந்தாரு. விதி அவரு என்னோட சேர்த்து வச்சு அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருச்சு. ஒரு விதத்துல நான் செத்து போனது உங்களுக்கு சேர்ந்து கிடைச்சு அப்பா உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணது நான் நல்லதுன்னு எடுத்துக்கிறேன். அவரு சந்தோஷமா இருக்கணும்க்கா, அதுதான் ஏன் ஆசை. கௌரி, ஏன்னா மாமா உண்மையில எப்போ ஆசைப்பட்டாரு, அப்போ அது நடக்காம போயிடுச்சு. இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல, அது நான் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறேன். நான் போறேன்க்கா. நான் போயிடுறேன்க்கா. கௌரி நில்லடி. இங்க வாடி வாடி. மாமா, ஆண்டவன் சித்தம் ஆண்டவன் சித்தம்னு நம்ம எல்லாரும் எதையோ நினைச்சு பேசணும். உண்மையிலேயே ஆண்டவன் சித்தம் எதுன்னு உங்களுக்கு இப்ப புரியுதா? கௌரி செத்து போயிட்டான்னு நினைச்சு நாம கதர்ன கதறல் அவன் காதுல கேட்டிருக்கு மாமா. அந்த கண்ணீரு தான் நாம அவளுக்கு கொடுத்த மன்னிப்பு. மாமா, பாக்குறீங்களே உங்க கௌரி மனசு மாறி திரும்பி வந்திருக்கா. ஆமா மாமா, வேற ஒரு பொறுப்பு எடுத்துட்டு வந்திருக்கா மாமா. இன்னொரு ஜென்மம் இது. பழைய கௌரி இல்ல மாமா இவ. சின்ன பொண்ணு மாமா, செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு மனசு மாறி திருந்தி வந்திருக்கா மாமா. ஆயிரம் இருந்தாலும் அவ உங்க உரிமை மாமா, உங்க சொத்து, உங்க பொறுப்பு. அவ கழுத்துல நீங்க கட்டின தாலிக்கு அழிவே இல்ல. அது அது அப்படிதான் இருக்கு. அதுதான் முறை மாமா, அதுதான் கரெக்ட். அப்பா, காயத்ரி, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இது
அவ வாழ்க்கை, இவரு அவளோட புருஷன். அவ இல்லைன்னு நாம நினைச்சப்ப நீங்க எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்பட்டேன். ஆனா இப்ப என் தங்கச்சி சாகல. அவ உயிரோட தான் இருக்காங்கிற சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. என்னம்மா இது? இந்த அம்மாவுக்கு என்ன பேசணும்னே தெரிய மாட்டேங்குதும்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். இவ மனசு மாறி வந்தாலும் இப்பவும் உன் வாழ்க்கை இவ்வளவு தானமா கெட்டு போகுது. அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நான் வார்த்தைக்கு தாமா சொல்றேன். என் கண்ணு குட்டி திரும்பி வந்ததுல எனக்கு சந்தோஷம் தாமா. இருந்தாலும் அது விதிமா. விதின்னு நம்ம எல்லாரும் எப்பவும் சொல்லிட்டு இருக்கிற ஒண்ணு இருக்கு. என்னோட ராசின்னு எப்பவுமே ஒண்ணு என் கூட இருக்கு. அத மீறி நம்ம என்ன செய்ய முடியும்? மாமா, நீங்க படிச்சவரு, உலகம் தெரிஞ்சவரு, பக்குவமான மனுஷன். கௌரி கழுத்துல நீங்க அன்னைக்கு தாலி கட்டினப்பவே அவ உங்க பொறுப்புன்னு ஆயிடுச்சு. நடுவுல கொஞ்ச நாள் அவ இங்க இல்லாம எங்கேயோ போயிருக்கா, அவ்வளவுதான். பொறுப்பு தெரிஞ்ச நீங்க பொறுப்ப தட்டி கழிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் மாமா. காயத்ரி, சந்தோஷமும் துக்கமும் ஒரு கோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்டிக்கிட்டு நிக்கிற விஷயம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் பொண்ணு திரும்பி மனசு மாறி வந்ததை நினைச்சு நான் சந்தோஷப்படுவேனா இல்ல உன் கல்யாணம் இப்படி இல்லாம போறத நினைச்சு நான் துக்கப்படுவேனான்னு தெரியல அம்மா. கல்யாணம்னு ஒண்ணு எப்ப யாரோட நடக்கணும்னு இருக்கோ அப்ப நடந்துட்டு போட்டும்பா. ஆனா இப்ப இவ கழுத்துல தாலி இல்லாம நிக்கிறது தப்புப்பா. அது மாமாவுக்கு தானே கௌரவ குறைச்சல். ப்ளீஸ் மாமா.